ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம அட்வர்ப்ஸு, அதனுடைய டைப்ஸ், அதுக்கப்புறமா ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வர்ப் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அட்வர்ப் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணுறதோ இல்லை ஒரு அட்ஜெக்டிவோ இல்லை அனதர் அட்வர்போ போட்டால் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து நான் வந்து அட்வர்ப் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அட்வர்ப் இஸ் அ வேர்ட் தட் மாடிஃபைஸ் அ வேர்ப். ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணும், இல்லை ஒரு அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணும், இல்லை ஒரு அனதர் அட்வர்பை மாடிஃபை பண்ணும், ஆர் ஈவன் அ ஹோல் சென்டென்ஸை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு வேர்டுக்கு பேர் தான் என்னது? அட்வர்ப். ஓகேங்களா? See, it tells us how, when, where, how often, to what extent something happened. ஸோ இது எல்லாமே சொல்லக்கூடியது தான் வந்து என்னது? அட்வர்ப். ஓகே. ஸோ ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அப்போ நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி வந்து அட்வர்ப் வந்து எதில் முடியும்னு சொல்லியிருப்பேன், எல்வையில் முடியும், பட் நாட் ஆல் அட்வர்ப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். இங்கே இந்த மாடிஃபைஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னவாகுது? ஸ்மார்ட். இங்கே ஒரு அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஹீ இஸ் வெரி, இந்த வெரின்றது வந்து இங்கே என்னவா மாறிடுச்சு? அட்வர்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த ட்ரெயின் லெஃப்ட் டூ லேட். ஸோ இந்த லேட் அப்படின்ற ஒரு அட்வர்பையே வந்து இங்கே என்னன்னு மாற்றிருக்கோம்? டூ லேட் அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் எய்தர் ஒரு வேர்பையோ, ஓகே, இல்லை ஒரு அட்வர்பையோ, இல்லை ஒரு அட்ஜெக்டிவையோ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான் என்னது? அட்வர்ப். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அட்வர்பில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஹவு அப்படின்ட்டு, ஸ்லோலி, குயிக்லி, பேட்லி, ஹாப்பிலி, இதெல்லாம். ஓகேங்களா? ஒரு ஒரு ஹவு டு யூ வாக்? ஐ வாக் வெரி ஸ்லோலி. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ்ன்றது வந்து அங்கே வேர் அப்படின்ட்டு நம்ம வேர் ஆர் யூ ஃப்ரம் அந்த மாதிரி. அதுக்கு எப்படி இருக்கும்? ஹியர், தேர், அவுட் சைட், நியர்பை, அந்த மாதிரி. தென் அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். வென், நவ், எஸ்டர்டே, சூன், டுடே, இதெல்லாம் அட்வர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஹவு ஆஃபன். ஓகேங்களா? ஆல்வேஸ், ஆஃபன், சம்டைம்ஸ், ரேர்லி. நெக்ஸ்ட்டு டிகிரி, அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. டு வாட் எக்ஸ்டென்ட். ஸோ நம்ம டிகிரி ஆஃப் கம்பேரிசன் தெரியும்ல, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அந்த மாதிரி. வெரி, டு, ஆல்மோஸ்ட், கம்ப்ளீட்லி. ஓகே. நெக்ஸ்ட்டு சர்டனிட்டி. ஹவு ஷுர், ஷுர்லி, டெஃபினெட்லி, சர்டைன்லி. இன்ட்ரோகேட்டிவ் கொஷின்ஸ். வை, வென், வேர், ஹவு. ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ் வந்து clauses இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. வென், வேர், வை, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி இந்த அட்வர்ப்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரூல் 1, மேனர், பிளேஸ், டைம். இதுதான் எம்பிடி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சென்டென்ஸ் கரெக்ஷனில், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். எம்பிடி ஆர்டர். ஓகே. எம் ஃபார் மேனர், நெக்ஸ்ட்டு பிளேஸு, அதுக்கப்புறமா தான் டைம். ஓகே. ஷீ சாங் பியூட்டிஃபுல்லி இன் அ ஹால் எஸ்டர்டே. பியூட்டிஃபுல்லி அப்படின்றது மேனர், இன் அ ஹால் அப்படின்றது பிளேஸ், எஸ்டர்டே அப்படின்றது வந்து டைம். ஓகே. ஷீ சாங் எஸ்டர்டே இன் த ஹால் பியூட்டிஃபுல்லி, இப்படி வராது. ஓகேவா? ஷீ சாங் எஸ்டர்டே இன் த ஹால் பியூட்டிஃபுல்லி அப்படின்ட்டு வராது. எம்பிடி ஆர்டர் வந்து ஷுட் ஃபாலோ. அட்வர்பில் வந்து எம்பிடி ஆர்டர் ஷுட் ஃபாலோ. இதுதான் ரூல் 1. ஓகே. ரூல் 2 பார்க்கலாம். ரூல் 2 வந்து adverbs of frequency. Okay, usually placed before the main verb but after to be verbs. Okay va, இங்கே பாருங்களேன். she always comes on time. she always comes on time. she always அப்படின்றது வந்து இங்கே என்ன verb? adverb. ஓகேங்களா? comes on time. he is always punctual. he is always punctual. ஓகே. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டான இதுக்கு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் கிட்ட நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பிஃபோர் த மெயின் வேர்ப். ஓகே. நெக்ஸ்ட், டிகிரி, அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி.
placed before the word they modify. Okay, எங்க நம்ம place பண்ணனும்னா before the word they modify. Okay, she is very beautiful, she is very kind. அப்போ இந்த வெரி அப்படின்றது வந்து இந்த இது நம்ம she is beautiful சொல்லலாம், ஆனால் she is very beautiful அப்படின்ட்டு அங்கே அட்வர்பை வந்து நம்ம பிஃபோர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பிஃபோர் she it is too late, இதெல்லாம் வந்து டிகிரி. ஓகேங்களா, it is too late. நெக்ஸ்ட் பாருங்கள், சென்டென்ஸ் அட்வர்ப். சென்டென்ஸ் அட்வர்ப்ஸ் வந்து certainly, luckily, probably அது மாதிரி usually placed at the beginning of the sentence. Probably he may late today. ஓகேங்களா, அப்புறமா fortunately the train was on time. Unfortunately, fortunately, certainly, luckily இதெல்லாம் வந்து beginning of the sentenceல இருக்கணும். ஓகேங்களா, அதான் fourth rule. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல் பாருங்கள், மல்டிபிள் adverbs. If you use multiple adverbs on the same type, separate them with commas. So, he speaks slowly, calmly, politely, clearly. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணணும், எல்லாமே adverbs தான். மல்டிபிள் adverbs வந்து ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். we need to place the separate them with commas. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கம்பேரிசன். ஓகேங்களா, டிகிரி ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லைக் adjectives and adverbs also have degree of comparisons. டிகிரி பாசிட்டிவ் டிகிரியில் வந்து இட்ஸ் டிஸ்கிரைப் an action without comparison. she runs fast, he spoke politely, இது எல்லாமே ஃபாஸ்ட், பொலைட்லி. ஓகே, இது சம்டைம்ஸ் வந்து நமக்கு அட்ஜெக்டிவாகவும் தெரியும், அட்வர்பாகவும் தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கம்பேர் த ஆக்ஷன் வித் டூ பர்சன் திங்ஸ். ஷீ ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் ஹர் பிரதர், மோர் பொலைட்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் நமக்கு தெரிஞ்சது தான், ஃபாஸ்டஸ்ட் வரும். மோர் பொலைட்லின்றது வந்து மோஸ்ட் பொலைட்லி சூப்பர்லேட்டிவில் வரும்போது. ஓகேங்களா, ஸோ இதுதான் கம்பேரிசன். மோர் தென் டூ இது வந்து சூப்பர்லேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல். ஓகே, இப்போ ஷார்ட் அட்வர்ப்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஆடர். சூப்பர்லேட்டிவில் வரும்போது ஆடஸ்ட், அதாவது ஃபாஸ்ட்டு, இஎஸ்டி ஆட் பண்ணுவோம். ஓகே, வேர்ப் வந்து எண்டிங் வித் எல்ஒய், மோஸ்ட் யூஸ் பண்ணணும். குயிக்லி, மோர் குயிக்லி, மோஸ்ட் குயிக்லி. ஓகேங்களா, அதே மாதிரி இர்ரெகுலர் அட்வர்ப்ஸ்னால் வந்து இந்த மாதிரி இருக்கும். வெல்னா பெட்டர், பெஸ்ட்டு. பேட்லினா ஒஸ்ட். வெல்னா பெட்டர், பெஸ்ட்டுன்னு மாறும். பேட்லினா வேர்ஸு ஒஸ்ட்டுன்னு மாறும். ஓகேங்களா, கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவில் மாறும்போது. நெக்ஸ்ட்டு சம் அட்வர்ப்ஸ் கேன் பி போத் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ஸ். நான் அதான் சொன்னேன்ல, அட்வர்ப்ஸ் வந்து சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவாகவும் நமக்கு தெரியும். அது அட்வர்ப்ஸ் பாருங்கள், ஃபாஸ்ட், ஹார்டு, லேட்டு, இதெல்லாம் வித்தவுட் எல்வையில் வரும் பாருங்கள். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, இந்த ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து இங்கே அட்வர்ப் தான், நாட் அன் அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் அ ஃபாஸ்ட் ரன்னர். அப்போ இங்கே ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். புரிஞ்சுதுங்களா? ஸோ வி நீட் டு நோ த டிஃப்ரென்ஷியேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் செட் பாருங்கள். இது ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மதர் டஸ் நாட் ஹார்ட்லி நோ வாட் ஹேப்பன்ட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே. ஸோ இதில் டஸ் நாட் ஹார்ட்லி நோ வாட் ஹேப்பன் இன் ஸ்கூல் எஸ்டர்டே, இதில் எது வந்து எரர் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா டஸ் நாட் ஹார்ட்லி. ஸோ யூஸ்வலி வந்து 2 நெகட்டிவ் சென்டென்ஸ், டபுள் நெகட்டிவ் வந்து வராது, அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. டஸ் நாட் நோன்னு வராது, ஹார்ட்லி நோஸ் அப்படின்ட்டு வரணும். ஹார்ட்லி நோஸ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, ஓகே, அதுதான் இங்கே வந்து மிஸ்டேக். மதர் ஹார்ட்லி நோஸ் வாட் ஹேப்பன் இன் ஸ்கூல் எஸ்டர்டே. ஓகே, நெக்ஸ்ட்டு செல்டம் வி ஹாவ் பீன் ட்ரீட்டட் இன் அ சச் ரூட் மேனர். ஸோ செல்டம் வி ஹாவ் பீன் அப்படின்றது வந்து தப்பு.
ஓகே, இங்கே seldom, have been, ஓகேங்களா. seldom, have அப்படியே வந்து என்ன ஆகணும்னா நெகட்டிவ் adverbs வந்து ஸ்டார்டிங்கில் இன்வர்ஷன் சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. அதாவது மாற்றிருக்கணும் அப்படியே. seldom have we been treated in a rude manner. have we been treated in such a rude manner, அந்த மாதிரி. next, she runs so fastly that I could not overtake her. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ran so fastly அப்படின்றது வந்து தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ஷார்ட் வேர்ட்ஸில் லைக் ஃபாஸ்ட் do not take fastly, ஓகேங்களா. அப்போ she ran so fast that I could not overtake her, அவ்வளோதான் வரும். ஃபாஸ்ட்லி அப்படின்னு வராது, ஃபாஸ்ட் அப்படின்ட்டு மட்டும்தான் வரும் ஷார்ட் அட்வர்ப்ஸில். நெக்ஸ்ட்டு, the teacher explained the problem very clear. very clear அப்படின்றது வந்து என்ன வரணும்னா the teacher explained the problem very clearly. இங்கே வந்து adjective வந்து adverb ஃபார்மாக மாறும், ஓகேங்களா. இந்த வெரி clear அப்படின்றது வந்து clearly அப்படின்ட்டு மாறும், ஓகே. நெக்ஸ்ட், John is working very hardly to pass the exam. very hardly, John is working very hardly. அது very hard to pass the exam. ஹார்ட்லி அப்படின்னா பேர்லி அப்படின்ட்டு அது வந்து இன்கரெக்டாக இங்கே மீனிங் வரும். அதனால் ஜான் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டு பாஸ் த எக்ஸாம், ஓகேங்களா. ஸோ வெரி ஹார்ட்லி அப்படின்றது வந்து இங்கே எரர் வேர்டு, ஓகேங்களா. ஷி அரைவ்ட் அட் த ஸ்டேஷன் லேட்லி, அப்படி ரீசன்ட்லி, லேட்லி, அது எல்லாமே வந்து என்ன வரும் உங்களுக்கு adverb தான், ஓகேங்களா. she arrived at the station lately, she arrived at the station very lateன்னு சொல்லலாம், latelyன்னு சொல்லலாம், ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ நோ எரர், ஓகே. நெக்ஸ்ட், although he tried hardly he could not win the race. இந்த tried hardன்றது வந்து tried hardlyன்றது வந்து வெறும் tried hard மட்டும்தான் வரணும். hardly அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். she sings sweetly than her sister. sings sweetly அப்படின்னாலே more sweetly than, ரெண்டு பேர் கம்பேர் பண்ணுறாங்க, அப்போ மோர்னு வரணும், ஓகேங்களா. more sweetly than her sister. we should reach their earliest to get the best seats. we should reach their earliest இல்லை, we should reach the earliest. we should reach when comparing the superlative, the earliest அப்படின்ட்டு வரணும். நெக்ஸ்ட், he comes lately to office every day. he comes late to office, இங்கே வந்து லேட்லின்னு வராது, ஓகேங்களா. he comes late to office every day. ஸோ come lately அப்படின்றது வந்து எரர் வேர்ட், ஓகே. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து அட்வர்பு. நம்ம இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கேட்கலாம். எரர் ஸ்பாட் தி எரர் கொஷின்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த அட்வர்ப்ஸ் டைப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.